வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறோம். மக்கள் மீது நம்பிக்கை வைத்து திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மத்திய அரசுன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசோட நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில அதை பத்தி கவலைப்படாம தமிழ்நாட்டு நலன்கள் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வச்சு இந்த திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். கல்வியும் மருத்துவமும் தான் திராவிட மாடல் அரசின் இரு கண்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்கும் நிலையை மாற்றுவதற்கே முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு எனவும் பேச்சு. முதல்வர் மருந்தகம் தொடங்க 3 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. முதல்வர் மருந்தகம் மூலம் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் பெருமிதம். இந்த மருந்தகங்களை அமைக்க விருப்பம் உள்ள பிஃபார்ம் டிஃபார்ம் முடிச்சவங்க கிட்ட இருந்தும் இல்ல அவங்க ஒப்புதலோடு தொழில் முனைவோர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் கிட்ட இருந்தும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோருக்கு 3 லட்சம் ரூபாயும் கூட்டுறவு சங்கமா இருந்தா 2 லட்சம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படுது. தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு. சென்னை தியாகராய நகரில் முதல் மருந்தகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை புறக்கணித்தார் செங்கோட்டையன். கருத்து வேறுபாட்டில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் மீண்டும் இபிஎஸ் நிகழ்ச்சியை புறக்கணித்ததால் சலசலப்பு. ஆடும் ஓநாயும் ஒன்று சேர முடியாது என்ற எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு செங்கோட்டையன் மழுப்பலான பதில். அவரே தெரிவித்துவிட்டார், அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என தெரிவித்து சென்ற செங்கோட்டையன். ஆடுகளும் ஓனாயும் ஒண்ணு சேராது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எடப்பாடியாரோட ஆட்சி அமைப்பு சென்னையில் இபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்த நாள் விழாவில் பங்கேற்காத தங்கமணி. செங்கோட்டையனை தொடர்ந்து தங்கமணியும் பங்கேற்காததால் அதிமுகவிற்குள் கடும் சலசலப்பு. அதிமுக தொடர் தோல்விக்கு ஒற்றை தலைமை வேண்டுமென அடம் பிடிப்பவர்கள் பதில் சொல்ல வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தலைமையை மறைமுகமாக சாடினார் ஓபிஎஸ். அரசியல் சூது, சூழ்ச்சி, வஞ்சனை, நம்பிக்கை துரோகம் இவைகளெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும் அதற்கு பின்னாலே 11 தேர்தல்களிலும் அது உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அத்துணை தேர்தலும் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று அடம்பிடித்து அதை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும். ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி அவரது போயஸ் கார்டன் இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த் திடீர் மரியாதை. தீபாவின் அழைப்பின் பேரில் ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு நேரில் சென்று மரியாதை செலுத்தியதாக தகவல். அவங்க எல்லரசனை கூட அவங்க நினைவு எப்போவுமே எல்லார் மனதிலையும்
இங்கே இருக்கோம். இங்கே வந்து அவங்க வாழ்ந்த வீட்டில் ஒரு அஞ்சலி செலுத்தி அவங்களுடைய ஒரு இனிப்பான ஒரு சுவையான நினைவுகளோடு போயிட்டுருக்க அவங்க நாமும் எப்போதும் வாழ்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கோரிக்கைகள் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் 4 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ், கயல்விழி செல்வராஜ் பங்கேற்பு. சிறந்த தேசியவாதியாக திகழ்ந்த ஜெயலலிதா மக்கள் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவர் என அண்ணாமலை புகழஞ்சலி. ஜெயலலிதாவின் புகழ் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் எனவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. திமுக ஆட்சியில் நாள்தோறும் பள்ளி குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகுவது வேதனை அளிப்பதாக இபிஎஸ் பேச்சு. பெண் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு ஆசிரியர் தான் பாதுகாப்பு என்று பெற்றோர்கள் எண்ணி தங்களுடைய பெற்றெடுத்த குழந்தையை கல்வி கற்பதற்கு பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். அதை ஆசிரியர் பிரதகைகள் எண்ணி பார்த்து செயல்படுத்த வேண்டும். ஒரு சில ஆசிரியர்கள் செய்கிறார்கள், அனைவரும் அல்ல. ஆகவே இந்த அரசு பெண் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிகளே ஆசிரியர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி இனி காலத்தில் சிறுமிகளுக்கு பள்ளியிலே படிக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு எவ்வித பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே வேண்டுகோளாக வைக்கின்றேன். வழக்குக்கு பயந்து மத்திய அரசுக்கு மண்டியிடுவது கோழையா அல்லது மாநில உரிமைக்காக நெஞ்சை நிமிர்த்தி சவால் விடும் முதலமைச்சர் கோழையா? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. வழக்கிற்கு பயந்து மத்திய அரசிற்கு மண்டியிடுவது கோழையா அல்லது மாநில உரிமைக்காக நெஞ்சை நிமிர்த்தி உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு மத்திய அரசு ஒன்றிய அரசு முறையாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய அனைத்து வகையான சிறப்புகளையும் இடைமறித்து தமிழகத்தின் வளர்ச்சியை குறைக்கின்ற போது நெஞ்சை நிமிர்த்து ஒன்றிய அரசுக்கு ஒன்றியத்திலேயே சவால் விடுகின்ற ஒரு முதன்மையான முதலமைச்சரை கோழை என்று கூறுபவர்கள் கோழை என்ற கூற்றுக்கு அர்த்தம் தெரியாத நபர்களாகத்தான் இருக்க முடியும். பாவூர்சத்திரம் ரயில் நிலைய ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மையால் அழித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசின் ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக முழக்கம். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் நடத்த கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கு. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினால் என்ன என்று நீதிபதிகள் கேள்வி. திருடிய நகைகளை கொண்டு தார், ஜீப், வீடு, ஆன்லைன் ட்ரேடிங் என ஞானசேகரன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தது அம்பலம். இதுவரை 165 சவரன் நகைகளை பறிமுதல் செய்துள்ள போலீசார் மேலும் 130 சவரை பறிமுதல் செய்யும் பணியில் மும்முரம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர். பாலியல் வன்கொடுமை வழக்குடன் திருட்டு வழக்குகளையும் இணைக்க போலீசார் முடிவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல். சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆன்லைன் மூலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சிறப்பு புலனாய்வு குழு.
மதுரை கடவு காத்த ஐயனார் கோயிலில் பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுப்பதாக தொடரப்பட்ட வழக்கு. அனைத்து தரப்பு மக்களும் சாமி தரிசனம் செய்ய எந்தவித தடையும் விதிக்க கூடாது என ஹைகோர்ட் கிளை உத்தரவு. கரூர் குளித்தலை அருகே பள்ளி மாணவியை மர்ம கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்தறுத்து சென்றதாக புகார். மாணவிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் போலீசார் விசாரணை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாணவி கழுத்தறுக்கப்பட்ட சம்பவம் பாலியல் வன்கொடுமை இல்லை என காவல்துறை விளக்கம். பள்ளியில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக மாணவர் ஒருவர் கத்தியால் வெட்டியதாக தகவல். திருவாரூர் ரயில் நிலையத்தில் ஜல்லி ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டதால் பரபரப்பு. ரயில்வே அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு சரி செய்ததால் ரயில் போக்குவரத்து சீரானதாக தகவல். இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் கால வரையற்ற வேலை நிறுத்தம். சுமார் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 64,440க்கு விற்பனை. 1 கிராம் 8,055க்கு விற்கப்படுகிறது. ரயில்களில் 3ஆம் வகுப்பு குளிர்சாதன பெட்டிகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க ரயில்வே திட்டம். ஏழை எளிய மக்களின் ரயில் பயணம் பாதிக்கப்படும் அபாயம். பெங்களூருவில் குடிநீரை வீணாக்கிய 112 பேருக்கு 5,60,000 ரூபாய் அபராதம். பெங்களூரு குடிநீர் வாரிய வடிகால் வாரியம் நடவடிக்கை. இந்தியாவில் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிப்பதற்காக அமெரிக்க நிதி பயன்படுத்தப்படவில்லை. மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஆண்டறிக்கையில் தகவல். உக்ரைனில் அமைதி ஏற்படுவதுடன் நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் சேர்க்கப்படுமானால் பதவி விலக தயார். உக்ரைனில் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. போப் பிரான்சிஸ் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமென வாடிகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தகவல். மூச்சு குழாய் மற்றும் சிறுநீரக பாதிப்பால் தொடர் சிகிச்சை. ஐசிசி சாம்பியன் டிராபியில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. அபார சதத்துடன் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்ற விராட் கோலிக்கு பாராட்டுகள் என எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. நாடு முழுவதும் இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடி தீர்த்த ரசிகர்கள். தேசிய கொடிகளை கைகளில் ஏந்தியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாகம். ஒரு கிரிக்கெட் பார்மட்டில் அதிக சதங்கள் அடித்திருந்த சச்சின் டெண்டுல்கர் சாதனையை சமன் செய்தார் விராட். சச்சின் டெஸ்ட் போட்டிகளில் 51 சதங்கள் அடித்த நிலையில் கோலி ஒருநாள் போட்டிகளில் 51 சதங்கள் அடித்து அபாரம். விராட் கோலி விரைவில் 100 சதம் அடிப்பார் என பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சோயப் அக்தர் பாராட்டு. பாகிஸ்தானுக்கு எதிரான வெற்றியின் மூலம் மீண்டும் தமது ஃபார்மை நிரூபித்துள்ளதாகவும் புகழாரம்.
சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 14,000 ரன்களை எட்டி உலக சாதனை படைத்தார் விராட் கோலி. சச்சின் டெண்டுல்கர், சங்ககாரா ஆகியோரை பின்னுக்கு தள்ளி வரலாற்று படைத்தார். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர். வங்கதேசம், நியூசிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை. சென்னையில் நடந்த பிரபுதேவா நடன நிகழ்ச்சியில் மைதானத்தில் நடனமாடி பட்டையை கிளப்பிய ரசிகர். இணையத்தில் வைரலாகும் வீடியோ.